வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல, இதை சார்ந்து பல கேள்விகளை ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர்கிட்ட கேட்க போறாங்க. பல வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவன் நீதி கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிரதானமா இருந்த கட்சி பார்த்தீங்கன்னா இவங்க தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு செயலாளரான திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க போற நிகழ்ச்சியில போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப தமிழகத்தையே உலுக்கி எடுத்திருக்க ஒரு வழக்கு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு தான். அதை சார்ந்த அந்த அம்மா இப்போ இருக்க நீதி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்குல என்ன உண்மையிலே நடந்திருக்கும் நீங்க அசியூம் பண்றீங்க சார்? ஏற்கனவே நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பில் ஒரு விரிவான ஆய்வு நடத்தி முதலமைச்சர்கிட்டயே நேரடியாக மனு கொடுத்துருக்குறோம். அப்புறம் எங்களுடைய மனித உரிமை அமைப்பாக இருக்கிற மனிதம்ங்கிற அமைப்பு அவங்க இன்னும் விரிவான ஆய்வு நடத்தி அதில் என்னென்னலாம் நடந்திருக்கக்கூடும், அப்படி என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி பல கேள்விகளுக்கு விளம்பர இது இருக்குது, பல கேள்விகளும் ஐயங்களும் எழுது. ஆகவே இது இயற்கையாக பார்க்குற போது தற்கொலைங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது ஏதோ திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு மறைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மனிதம் எல்லா ஆவணங்களையும் அவங்க சமர்ப்பிச்சு. ஆகவே இதில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லுவதுங்கிறது நம்பகத்தன்மையாக இல்லை. எல்லா விதமான தடயங்கள் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்குற போது வேறு ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு, ஒரு அழுத்தம் நடந்திருக்குது, அதன் மூலம் அவருக்கு கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் தான் கூடுதலாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் போலீஸோ சிபிசிஐடியோ கணக்கில் எடுத்துக்கிறாங்களா, அதை சின்சியராக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ பாதிக்கப்படுறவங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை நாடுறதுக்கு முன்னாடியே நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்களை நாடிடுவாங்க. இவங்க கிட்ட போனால் நீதி நம்மளுக்கு வாங்கி கொடுத்துறாங்க அப்படின்னு நம்பிக்கையில் பல பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையில் தான் அந்த அம்மா உங்களையும் தேடி வரதா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு சார். நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக என்ன நீதியை வாங்கி கொடுக்க போறீங்க சார், முயற்சி பண்ண போறீங்க? இல்லை, கண்டிப்பாக அவங்க நான் தொடர்ந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட முதலமைச்சரை பார்த்து பேச பிறகு இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மனித உரிமை, இந்த மாதிரி காவல்துறை, இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கப்படக்கூடிய அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நின்று போராடி நாங்கள் நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே பல வழக்கில் இப்போ ஜெய்பீம் பட வழக்காக இருக்கட்டும், அல்லது அதுக்கு முன்னாடி அண்ணாமலை காவல் நிலைய வழக்காக இருக்கட்டும், இப்படி பல வழக்குகளில் நாங்கள் இப்போ வாச்சாத்தியில் நடந்த மலைவாழ் மக்களுடைய இதாக இருக்க பாலியல் வழக்கு எல்லாத்துலேயுமே நாங்கள் கடுமையாக போராடி அதுக்காக உச்சநீதி வரைக்கும் சென்று நாங்கள் நியாயத்துக்கு போராடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கியிருக்கிறோம். குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வழக்குலையும் கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதியாக நின்று போராடுவோம். அதுக்கான எங்களுடைய வழக்கறிஞர்கள், அதுக்காக எங்கள் மனித உரிமை அமைப்புகள், அந்த மாவட்டத்தில் இருக்கிற கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கூட எங்களுடைய மாவட்ட தோழர்கள் எல்லாருமே முழுமையாக களத்தில் நாங்கள் இறக்கியிருக்கிறோம். ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த உடனே நானே போய் அந்த வீட்டில் அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். கள்ளக்குறிச்சியில் பத்திரிக்கையாளர் சந்தித்தோம். நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து ஒரு விரிவான அளவுக்கு மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொன்னோம். அப்புறம் வேப்பூரில் ஒரு பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். எனவே நம்ம அந்த இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். சட்ட ரீதியாகவும் எங்களுடைய நீதிமன்றத்தில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் எதிராகி வாதாடிட்டு இருக்கிற நிலைமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செய்வோம். சரிங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இந்த ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணாங்க சார், அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த 5 பேர். அந்த நேரத்தில் அவங்க தரப்பு வழக்கறிஞர் முக்கியமான விஷயத்த சொன்னாப்புல, ஆமாங்க அரசு தரப்பு சொல்கிற மாதிரி அந்த பள்ளிக்குள்ளே 2 மரணங்கள் நடந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பசங்களுக்குள்ள பிரச்சனை, அதில் ஒரு பையன் செத்துட்டாப்புல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வெற்று காகிதத்தை வச்சுருந்தாங்க தேர்வு எழுதுறப்ப, அது ஏன்னு கேட்குறப்ப மேலேருந்து குதிச்சு செத்துட்டாங்க. ஸோ 2த்துலேயே எங்கள் தரப்புக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வாதம் முன் வச்சாங்க. அவங்களுக்கு ஜாமீனே கொடுத்துட்டாங்க சார் கோர்ட்டில். இந்த வாதம் முன் வைக்கப்படும் போது நீங்கள், அதாவது கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஒரு தடவை அந்த கனியாமூர் சக்தி பள்ளியை எதிர்த்து போராட்டம் நடத்துறதா ஒரு செய்தி இருக்குது சார். ஒரு துண்டு பிரசுரமும் இப்போ வரைக்கும் பலம் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவு உண்மை சார்? ஆமாம், ஏற்கனவே நாங்கள் நடத்தின அங்கே நடந்திருக்கிற 2-3 சம்பவங்கள் எங்களுடைய கட்சி தொடர்ந்து போராடி இருக்கு. எந்த வருஷம் சார் அது? அது கரெக்டான ஞாபகம் இல்லை, ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது மேலே அங்கே எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர், இந்த ஊரில் எங்கள் கட்சி சார் தான் ஊராட்சி மன்ற தலைவர், அவர் உறுதியாக அதை போராடி அது வழக்கு மற்றது ஆக்கிறதுக்கான இது என்பது செஞ்சுருக்கிறோம். ஆமாம், அப்போ அதுக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு. என்னென்னா பாதிக்கப்பட்டவங்க அதுக்கப்புறம் அவங்க தரப்புலேயே நமக்கு போதிய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாம் மட்டும் தனியாக செய்ய முடியல. என்னென்னா நாம் எவ்வளோ செஞ்சாலும் பாதிக்கப்பட்டவங்க கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றால் தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியும்.
அவங்க கொஞ்சம் சரி இதுக்கு மேலே என்ன ஆக போகுதுன்னு இருந்துட்டாலோ அல்லது அவங்க ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போயிட்டாலும் நம்ம அந்த நீதி இப்போ நாங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் சுப்பிரமணியம்ங்கிற வந்து அடித்து கொண்டுட்டாங்க. அதை எடுத்து நாங்கள் வந்து வழக்கு நடத்தி இப்போ வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா நமக்கு இருக்கிற வழக்கறிஞர் வழக்கு போட்டு ரிசீவ் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ சிபிசி அதில் வந்து சிபிசிஐடி வேணும்னு நாங்கள் வழக்கு வாதாடினா கூட சில நேரங்களில் சிபிசிஐடி கூடயும் நாங்கள் போராடி இருக்கோம் ஒரு வழக்குலையும். இப்போ அந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் சிபிசிஐடி கேட்டோம், இதை வந்து கொலை வழக்காக மாற்றுங்க, அதே மாதிரி இல்லை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை சேருங்க, அந்த குற்றத்தை சேருங்கன்னு சொன்னோம். அவங்க வந்து சேர்க்கவே முடியாதுன்னாங்க. இப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து கடலூர் செஷன்ஸ் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுற போது நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து சொன்னோம், இது வந்து கொலை வழக்காக தான் மாற்றணும், இது வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே வரும், சிபிசிஐடி போலீஸார் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆகவே நீங்கள் ஜட்ஜி வந்து உத்தரவுனா ஜட்ஜி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ஆர்டர் போட்டார், அது 302 கன்வெர்ட் பண்ணுங்கள், எஸ்சி எஸ்டி செக்ஷனில் சேருங்க, வன்கொடுமை அட்ராசிட்டி ஆக்டில் அதை சேருங்க. ஆகவே சில நேரங்களில் சிபிசிஐடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் கூட அதில் நாங்கள் திருப்தி இல்லைன்னா அதுக்கு மேலே நாங்கள் நீதிமன்றத்தில் போராடி இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து வாதிட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ ஏற்கனவே பல வழக்குலையும் வாதிட்டுருக்கோம். சிறப்பையா. முன்னாடி சொன்னீங்க இல்லையா, நாங்கள் போராட ரெடிப்பா, போராட்டம் பண்ணுவோம், ஆனால் எங்கள் கூட நிற்கிறவங்க ஸ்டேபிளாக இருக்கணும், அவங்க பேக். அதான் அந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய துணைவியார் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து உறுதியாக எங்களோட நிற்கிறாங்க. நெய்வேலி வழக்கில் அதே மாதிரி ஜெய்பீமில் இருக்கிற அந்த வழக்கில் கடைசி வரைக்கும் அந்த மக்கள் எங்களோட இருந்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை காவல் நிலையத்தில் இருந்த அந்த பெண்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் எங்களோட இருந்தாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இது பண்ண முடியும். அவங்க இடையில ஏதாவது இதாகிட்டாங்கன்னா நம்மளால் தொடர்றதுல நம்ம பார்ட்டி கிடையாது. ஓகே அவங்கள வச்சு தான் நம்ம வழக்கு நடத்துகிறோம், அவங்க சார்பில் தான் நம்ம ஆஜராகிறோம். அவங்களே இதாகிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை, ஏதோ 1-2 அப்படி இருக்கலாம். மற்ற இடங்கள்லாம் நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்திருக்காங்கிறத எங்கள் அனுபவம். இப்போ கூட இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா செல்வி வந்து அவங்க சொன்னாங்க, நான் கடைசி வரைக்கும் நிற்பேங்க, எது நடந்தாலும் நான் வந்து இதாக மாட்டேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து உறுதியாக இருப்போம்னு சொல்லியிருக்கோம். செல்வி அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க கடைசி வரைக்கும் நின்னாங்கன்னா தான் நீதி கிடைக்கும். இல்லை, அவங்க நிற்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நிற்பாங்க. அப்படி ஒன்றும் விலைக்கு போகிற மாதிரி தெரியல, இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறவங்க விலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர்யா. ஏன்னா நீங்கள் சொன்னது முதல்ல உங்ககிட்ட வந்திருப்பாங்களே பல வழக்குகளில் ஆரம்பத்தில் ஒரு 10 நாட்கள் வரைக்கும் ரொம்ப வீராவசமாக இருப்பாங்க, போக 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 அது என்னன்னா, அதாவது ஒட்டுமொத்தமாக பலரும் சேர்ந்து நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. அவங்க உறவினர்கள், மற்றவங்க, அந்த ஊரில் இருக்கிற பிரமுகர்கள், காவல்துறை எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹெவி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன் உனக்கு என்ன வரப்போகுது, நாளைக்கு இந்த கேஸில் தோத்துட்டா என்ன ஆகிடுவேன் அப்படிலாம் சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அதையெல்லாம் விஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற போது நம்ம அது கூட பக்கபலமாக நிற்கிறோன்னு வச்சுங்க. ஏதாவது 1-2 கேஸில் அந்த மாதிரி போயிடுறாங்க. மற்ற கேஸில் தான் உறுதியாக அதுக்காக தான் அந்த பணத்துக்கோ அதிகாரத்துக்கோ அவங்க, ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த வடு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது, அவங்க அதனால் உறுதியாக தான் நிற்கிறாங்க. ஏன்னா ஐயா நாங்கள் அவங்க கிட்ட பேசியிருந்தோம், அவங்க என்ன சொன்னாங்க, நான் தோழர்களை நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மற்ற கட்சியினரை தொண்டர்களாக பார்ப்பாங்க, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் தான் தோழர்களாக பார்ப்பாங்க, நமக்காக போராடுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவோட நம்பிக்கை உங்கள் மேலே பெருசாக இருக்கியா? இல்லை, எல்லா கட்சியும் சேர்த்து நம்ம போராடும், நம்ம ஒன்றும் இல்லை தனிப்பட்ட முறையில் போராடி நம்ம ஒன்றும் அரசியல் ஆதாயம் பெறணுங்கிற நோக்கமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இன்னும் யார் யாரெல்லாம் அந்த வழக்குக்கு ஒத்துழைப்பாக வராங்களோ, கட்சியில் இருக்கிறவங்க, கட்சியில் இல்லாதவங்க, தனிநபர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பை தான் நம்ம அந்த வழக்கை நடத்த விரும்புகிறோம். நாங்கள் ஒன்றும் தனிப்பட்ட இல்லை நீங்கள்லாம் வேணாம் நாங்கள் மட்டும் நடத்தி ஏதோ எங்களுக்கு அரசியல் அப்படிலாம் நாங்கள் நினைக்கல. இதை ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு துருப்பாக நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இதுதான் தோழர்கள்னு சொல்கிறது ஐயா, எல்லா விஷயத்தையும் ஈக்குவலாக பார்க்குறீங்க. ஐயா நம்ம சொல்கிற விஷயம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸும் மாநில அரசு வசம் இருக்கிறது, சிபிசிஐடியும் மாநில அரசு வசம் இருக்கிறது. இந்த 2 தரப்பு விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நீதி கரெக்டாக நிலைநாட்டப்படுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்காயா? இல்லை, சிபிசிஐடி விசாரணை வந்து மோசமாக இருக்கும்னு நான் நினைக்கல. பல வழக்குகளில் சிபிசிஐடி விசாரணை நல்ல நடத்தியிருக்காங்க, உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க, புலன் விசாரணை நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், அண்ணாமலை காவல் நிலைய வழக்கில் சிபிசிஐடி தான் பண்ணாங்க, ஜெய்பீம் வழக்கில் சிபிசிஐடி தான் பண்ணாங்க, இப்போ இதில் கூட சிபிசிஐடி தான். ஆகவே சிபிசிஐடி வழக்கு எல்லாமே மோசமாக போயிடும் அல்லது வந்து சிபிஐ தான் அப்படி கிடையாது. ஏதோ சிபிஐ வந்து தரமானது, சிபிசிஐடி தரம் உள்ளது அப்படிலாம் பார்க்கல. சிபிசிஐடியும் இதில் உண்மையிலேயே ரொம்ப அனுபவம் வாய்ந்த நேர்மையான நல்ல புலனாய்வு திறமை கொண்டிருக்கிற அதிகாரிகள் சிபிசிஐடியும் இருக்காங்க. நம்ம எந்த விதத்துலையும் குறைச்சி மதிப்பிட முடியாது.
சில விஷயங்கள்ல அவங்கள வந்து இதாக மாட்டேங்கிறாங்க. அதாவது அந்த இப்போ நீங்கள் வந்து ஏன் அதை கொலை வழக்காக போட மாட்டேங்கன்னா, இல்லை அது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அவங்களோட கொஞ்சம் முரண்பட வேண்டும். எஸ், மற்றதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ நெய்வேலி வழக்கு நான் சொன்னேனே, இப்போ கொலை வழக்காக மாற்றிருக்கோம்னா அந்த வழக்கு விசாரணை நல்லா தான் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இல்லைங்க, அது வந்து கொலை வழக்குன்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய இதெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க நம்ம இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய லாயர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்க அது தப்புங்க, அது நீங்கள் கொலை வழக்காக தான் மாற்றணும்னு இப்போ கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு. அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இது இருக்குமே தவிர, மற்றபடி சிபிஐ தான் நல்லது, சிபிசிஐடி அப்படிலாம் நான் பார்க்கல. இந்த வழக்குன்றது சிபிஐக்கு போக வேண்டிய சில விஷயங்களில் சிபிஐ வழக்கே இதாக போயிருக்கு. ஆமாம், கரெக்டு தான் ஐயா. நீங்கள் சொல்கிற அதே விஷயம் தான் அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செல்வி அம்மாவும் தற்கொலை வழக்கு அப்படின்ற விஷயத்த கொலை வழக்காக மாற்ற முடியுமா, இந்த கேஸ் ஆல்ட்ரு பண்ணுறது சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த வழக்கில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா இப்போ வந்து அதில் என்ன இருக்குது, இது வந்து கொலையா தற்கொலையா கொலையா அப்படின்னு சொல்லி சான்று கொடுக்க வேண்டியது மருத்துவர்கள். இறப்புக்கான காரணம் என்ன, இது எப்படி நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு அவங்க தான் சொல்ல முடியும். அப்போது ஏற்கனவே ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க, இப்போ 2வது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதில் நீதிமன்றம் என்ன தப்பு சென்னை உயர்நீதிமன்றம் எங்கே தவறி போச்சுன்னா, 2வது போஸ்ட்மார்ட்டம் கேட்குறாங்கன்னா, முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, 2வது போஸ்ட்மார்ட்டம் கொடுங்க, எனக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து கூடவே இருக்கிறதுக்கு என்ன அனுமதிங்க, எங்கள் லாயர் இருக்கிறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்லி ஒரு டாக்டர் கேட்டிருக்காங்க. நாங்கள் விரும்புகிற ஒரு டாக்டர் கூட இருக்கணும்னு. அது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கலாம். எதுக்கு அனுமதிக்கலன்னு இப்போ வரைக்கும் அது வந்து ஏன் அந்த ஜட்ஜி வந்து அதை அனுமதிக்கல? ஏற்கனவே இதே போல நீதிமன்றம் பல வழக்குகளில் அனுமதிச்சிருக்காங்க. நான் உதாரணத்துக்கே பல சொல்ல முடியும். அப்படி இருக்கிற போது அந்த நீதிபதி ஏன் இதை மட்டும் மறுத்தாரு? அப்போது நீதிமன்றம் என்ன பார்க்கணும்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் இல்லை, அப்போ தானே அது வந்து அந்த டாக்டர் இருந்தாக்கா அது வந்து என்னன்னு பார்க்க முடியும். அப்போ இல்லைன்னா அது இல்லைன்னா சொல்கிற டாக்டர் மேலே சந்தேகம் தானே வருது. இப்போ என்ன வருது, பழைய போஸ்ட்மார்ட்டம் ஒன்று இருக்குது, 2வது போஸ்ட்மார்ட்டம் ஒன்று இருக்குது, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் அந்த வித்தியாசம் வந்தது, ஏன் முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் இதெல்லாம் சில காயங்களை அவங்க ஏன் ரெக்கார்ட் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி இயற்கையாக வருது இல்லை. அப்போ 2வது போஸ்ட்மார்ட்டம் இப்படி இருக்குது. அப்போ ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, இதை வந்து இது மேலே என்ன இந்த ரெண்டையும் பார்த்து நீங்கள் வந்து ஒரு பூரண ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுங்கன்னு ஜிப்மருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. அப்போ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால் நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் இருக்கா, அது நியாயமான கோரிக்கை இருந்தால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கள நம்பிக்கையோடு வந்து இந்த வழக்கை நடத்த வைக்கணும். அதனால் இப்போ கூட என்ன கேள்வி வருது, இப்போ நேற்று பெயிலில் விட்டாங்க. அப்போ என்ன வருதுன்னா, ஏன் சிபிசிஐடி இல்லை அதில் பெயிலில் விடக்கூடாது, 2 போஸ்ட்மார்ட்டம் இருக்குது, இன்னும் அந்த ஒப்பீனியன் வந்திருக்குது, இப்போ தான் அதெல்லாம் பார்த்த பிறகு செக்ஷனை ஆல்ட்ரு பண்ணணும், இந்த மாதிரி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியாத நேரத்தில் அவங்கள வந்து விடக்கூடாது அப்படின்னு ஏன் இவங்க சவுண்டாக ஆர்கியூ பண்ணலை, அது அதிகமாக ஏன் வற்புறுத்தலை அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எங்களுக்கு இருக்குன்னா, அந்த ஆர்டர் வந்தால் தான் தெரியும். நீதிபதி நேற்று பெயிலில் விட்டுருக்காரு, நான் ஆர்டர் போடலைங்கிறாங்க, ஆர்டர் அநேகமாக இன்றைக்கி வருதா நேரத்தில் வந்தால் தான் தெரியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நீதிமன்றங்கள் கொஞ்சம் நியாயமாக வந்து ஒரு பெண்ணை பறிகொடுத்து நிற்கக்கூடிய பெற்றோருடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதே சமயத்தில் சட்டத்தையும் நியாயத்தையும் பாதுகாக்கிற அந்த விஷயம், அந்த அடிப்படையில் அந்த உத்தரவுகள் அந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு பல கேள்விகளை எழுப்புற மாதிரி தான் தெரியும். ஏன்னா நீங்கள் சொல்கிற கேள்வி தான் தமிழக மக்கள் மனசுல இருக்குது. ஏன்னா சென்னை ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பேரலாக விழுப்புரம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ஜாமீன், இன்னொரு பக்கம் எக்ஸ்டென்டேஷன். ஸோ இவங்க வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான், கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் பேசப்படுது ஐயா. அதில் எந்த உண்மைத்தன்மை இருக்கு ஐயா? இல்லை, இப்போ இவங்க ஹைகோர்ட்டு பெயிலில் வந்த பிறகு இவங்க அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க வந்து அந்த செக்ஷனை ஆல்ட்ரு பண்ணால் இவங்களை திரும்ப அரெஸ்ட் பண்ணணும், அல்லது பெயிலில் வெளியில் வராமே உள்ளே வச்சுருக்கலாம். இப்போ பெயிலில் விட்ட பிறகு அவங்க வெளியில் வராமல் இருக்க முடியாது. ஏன்னா ஹைகோர்ட் இஸ் சுப்பீரியர் தேன் தி லோயர் கோர்ட். இப்போ அவங்களே பெயிலில் விட்டாங்கன்னா இவங்க வெளில வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இன்னைக்கு ஆர்டர் கிடச்சிதுன்னா இன்றைக்கே கூட போய் எடுக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு திங்கக்கிழமை எடுக்கலாம். இப்போ எகைன் திங்கக்கிழமை திரும்ப வழக்கு வருது. ஆமாம். அப்போ திங்கக்கிழமைகளுக்குள்ளே வந்து சிபிசிஐடி அந்த பாண்டிச்சேரி ஜிப்பருடைய ரிப்போர்ட்லாம் பார்த்து அவங்க செக்ஷனை ஆல்ட்ரு பண்ணி, ஆமாம் இதில் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது, இது வந்து இயற்கையாக பார்த்தா வந்து இப்போ உதாரணமாக நிறைய கேள்விகள் இருக்குல்ல. அதாவது
பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அந்த பள்ளி மாணவி வந்து அந்த கேட்டை பூட்டி இருக்கிற போது மேலே போயிருக்க முடியாது, 3வது மாடிலேருந்து குதிச்சிருக்க முடியாது. குதித்த உடனே நிறையா அலறல் சத்தம் கேட்டிருக்கோம், நிறைய மாணவிகள் அங்கே தங்கியிருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, வாட்ச்மேன் இருக்கிறாரு. எப்படி இவ்வளோ பெரிய அலறல் சத்தம் கேட்குற போது யார் காலையும் விழாமல் எப்படி இருக்கும்? 2வது ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு விழுந்தால் காலைல 5 மணி வரைக்கும் அந்த பொண்ணு வந்து எப்படி சாகாமல் இருக்கும்? அது உயிர் இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியுங்க? அப்படி கிடந்தாக்கா வந்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் தானே வந்து பாடி எடுத்துருக்கணும். ஏன் இவங்க எடுத்துகிட்டு போனாங்க? ஒரு விபத்து நடந்து போச்சுனாலே நீங்கள் வந்து இது இருக்குன்னா இம்மிடியட்டாக போலீஸ் வரணும்ல. அப்போ போலீஸ் வராமல் இவங்க ஏன் பாடி எடுத்தாங்க? அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் செந்தில்குமார்னு ஒருத்தர் சார். அவர் ட்விட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, MD/FD. அவர்கிட்ட வந்து இந்த காசி விஸ்வநாதன் அப்படின்றவர் இந்த மாணவியோட தரப்பு வழக்கறிஞர் அவர் கேட்டிருக்காப்ல அந்த டைமில் உங்கள் செல்ஃபோன் நம்பரை கொடுங்கன்ட்டு. அப்போ அந்த செந்தில்குமார் டாக்டர் அவர்கள் பக்கத்தில் இருந்த போலீஸை ஏற இறங்க பார்த்துருக்காராம், நம்பர் தரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை காசி விஸ்வநாதன் இப்போ பகிரங்கப்படுத்தியிருக்காப்ல. இது போல நடக்குமா சார்? இல்லை, அது தேவையே இல்லை. ஒரு டாக்டர் தான் அவர் வந்து அவர் என்ன போலீஸுக்கு என்ன கட்டுப்பட்டவர்? டாக்டர் தானே, அது அவசியமே இல்லை. இப்போ அவர் டாக்டருங்கிற முதல்ல அவர்கிட்ட யார் வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம். ஏன் அவர் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும்? அவர் ஏன் போலீஸை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்குற கேள்வி அப்போ கரெக்டு தான். காசி விஸ்வநாதன் சூப்பர் ஐயா. ஐயா திங்கட்கிழமை இந்த வழக்கு வருது ஐயா சென்னை ஹைகோர்ட்டில். பிரேத பரிசோதனை முடிவு வர்றதுக்கு முன்னாடி என்ன கூற்று வேணாலும் யார் வேணாலும் முன்வைக்கலாம், இது நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ பகிரங்கப்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை பெற்றவங்க ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, தற்கொலை கிடையாதுப்பா, கொலை தான். இப்போ கூட சொல்லியிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்குறப்ப கூட மேலேருந்து பொண்ணு கீழே விழுந்ததால தான் இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு எங்களால் ஆணித்தரமாக நம்ப முடியலன்னு சொல்கிறாங்க ஐயா. இதில் உங்களோட நம்பிக்கை என்னையா? ஆமாம், இயற்கையாக பார்த்தா அந்த காயங்கள் வந்து மேலே 3வது மாடியிலேருந்து விழுந்ததுக்கான காயங்கள் அதில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா விலா எலும்பு ஒடிஞ்சிருக்கு. இப்போ விலா எலும்பு ஒடிஞ்சதுனாக்கா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு உடம்பு மேலேருந்து விழுற போது விலா போய் நேரடியாக அந்த மார்பு போய் விலா எலும்பு வந்து நேரடியாக கீழே படுற மாதிரி இருக்காது. ஒன்று கை முழங்கையோடு சேர்ந்து விழுந்திருக்கணும், இந்த பை முழங்கை விழுந்திருக்கணும், அல்லது பின்பக்கமாக விழுந்திருக்கணும், அப்படின்னா ஸ்பைனல் கார்டு உடைஞ்சிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் விலா எலும்பு மட்டும் நேரடியாக உடையிறதுக்கான வாய்ப்பு எப்படி வந்திருக்கும்? அந்த மாதிரி கீழே விழுகிற பெண் வந்து எப்படி விழ முடியும்? ஒன்று என்னதான் மேலே குதிச்சாலும் கீழே வருகிற போது இயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒன்று கால் கீழே வரணும் அல்லது தலை கீழே வரணும். இப்படி தான் வந்து விழ முடியும். அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒருத்தர் மேலேயே தூக்கி போட்டால் கூட அது பாடி எப்படி வரணும்னா கீழே வர்ற போது சுற்றி வந்து கீழே தலை வரணும். அப்போ கால் எலும்பு ஒடிஞ்சிருக்கணும், முழங்கால் எலும்பு ஒடிஞ்சிருக்கணும், அல்லது தலை அடிபட்டு தலை எலும்பு ஒடிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இல்லை. தலையில் ஒரே ஒரு ஆழமான காலம் ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்றபடி பார்த்தீங்கன்னா மாணவி இப்படி விழுந்திருந்தா மட்டும் தான் சாத்தியம். ரைட் சைடாக சாஞ்சு இப்படி விழுந்திருக்கணும், அப்படி வந்து மொத்தமாக அடிபட்டுருக்கணும். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு வந்து ஒரு பாடி விழுந்தாக்கா இப்படி விழுமா? அதே மாதிரி இந்த மார்பகங்கள்லாம் கீறல் காயம், நகைக்காயங்கள் இருக்குங்கிறாங்க. அந்த சின்ன சின்ன காயங்கள் நகைக்கீரல் மாதிரி தெரியுதுங்கிறாங்க. அந்த மாதிரி நகைக்காயங்கள் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாடியிலேருந்து விழுக்கிற பொண்ணுக்கு எப்படி நகைக்காயங்கள் ஏற்பட முடியும்? அப்புறம் நேற்று இவங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன அயன் இது வந்து அவருடைய இடுப்பில் வந்து உள்ளே இருக்குங்கிறாங்க. நேற்று இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் ஒரு சின்ன ராடு, சின்ன கத்தி மாதிரி புரோக்கன் இது வந்து உள்ளே இருக்குன்னு நேற்று இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது இல்லை. ஏன் பழைய போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் வந்து இந்த மாதிரி அயன் இது இருந்ததுங்கிறத ஏன் மறைச்சாங்க? இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கு. இரும்பு துண்டு உள்ளே இருக்கா? இரும்பு கத்தி மாதிரி, புரோக்கன் ஒரு கத்தி மாதிரி வந்து ஒரு இது இருக்குது. அப்படி ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் உள்ளே இருக்குது. செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதையெல்லாம் பார்க்குற போது நமக்கு வந்து இயற்கையாக சந்தேகம் வருது. இப்போது எத்தனை போஸ்ட்மார்ட்டம் நடந்தாலும் முதல் போஸ்ட்மார்ட்டம் இருக்கிற காய் தானே கடைசி வரைக்கும் இருக்கணும். மாறி மாறி இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? அப்போ ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஏதோ வந்து ஒரு நோக்கம் இருக்குதுன்னு தெரியுதில்ல. அப்போ இதுக்கெல்லாம் யார் ஆன்சர் பண்ணணும்? CBCID தான் ஆன்சர் பண்ணணும். ஆனால் இன்னும் அவங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னுடைய இது வந்து ஏன் இப்போ உதாரணமாக நேற்று ஹைகோர்ட்டில் பெயில் வருது. அந்த CBCID சார்பில் ஆஜராகிற அரசு வழக்கறிஞர் நாங்கள் வந்து விவரங்கள்லாம் கேட்டு தான் சொல்லணும், எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அப்படி விவரம் தெரியாத ஒருத்தரை ஏன் அந்த வழக்கில் ஆஜராக வைக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு மாநிலத்தையே உழுக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அட்வொகேட் ஜெனரலே போயிருக்கலாம், அல்லது சீனியர் லாயர் PP போயிருக்கலாம், அரசு தரப்பு வழக்கறிஞர் போயிருக்கலாம், CBCID வழக்கறிஞர் போயிருக்கலாம். இவர் வந்து போயிட்டு எனக்கு நீங்கள் ஜட்ஜி கேட்ட உடனே ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் எனக்கு விவரம் தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு?
அப்படி கேட்டு சொல்கிறவர் வந்து எதுக்கு அந்த கோர்ட்டில் போய் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு? இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரி சிபிசிஐடியினுடைய அந்த வழக்கறிஞர் அப்போ கூட்டம் பார்த்தா நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேஸில் இப்படியா சொல்லுவாங்க? புரியுதுயா, புரியுது. ஆதங்கம் தெளிவாக புரியுது. அந்த கீரல்கள் விஷயம் சொன்னீங்க, அது இன்னும் நகைக்கீரலா வேற என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. உடம்புல அங்கே கீரல் இருக்கு, பட் மேல இருந்து கீழே விழுந்தப்ப மரக்கிளைகள் பட்டிருக்கலாம்னு கூட ஒரு அசம்ஷன் முன்வைக்கிறாங்க பல பேர். இல்லை, அதாவது மரக்கீரல் பட்டிருந்தா உங்களுக்கு உடம்பு இல்லாத ட்ரெஸ் இல்லாத விழுந்திருந்தா அப்படி பட்டிருக்கலாம். மரக்கீரல் பட்டிருந்தா கூட வந்து அப்போ ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கா? ட்ரெஸ்ஸு கிழியல, பட் காய உள்ள இருக்கு. ஆமாம், ஒன்று உள்ள இருக்கு. ரெண்டாவது, ராத்திரி 10 மணிக்கு மேலே அந்த பொண்ணு ஏன் வந்து அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் விழுது? 10 மணிக்கெல்லாம் யூனிஃபார்ம் கிளாஸில் தான் இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் அன்னைக்கு அங்கே பொறுப்பில் இருந்தக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட கலெக்டரும் தான் இதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. ஏன் வந்து 4 நாள் இந்த சம்பவத்தில் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்காமல் ஏன் சும்மா இருந்தாங்க? எஸ்பி இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கிற போது எஸ்பி ஸ்பாட்டுக்கு போயிருக்கணுமா வேண்டாமா? இந்த பெற்றோரை பார்த்து ஆறுதலாக சொல்லியிருக்குமா வேண்டாமா? ஏன் சொல்லலை? தொடர்ந்து மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்களெல்லாம் மீட் பண்ணி ஒன்றும் செய்யலை அவர்? ஸோ இதில் என்னுடைய அபிப்பிராயம், அந்த எஸ்பி உள்பட கலெக்டர் உள்பட விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர வேணும்னு நாங்கள் முதலமைச்சர்கிட்டே வற்புறுத்திருக்கோம். சொல்லிட்டீங்க ஆல்ரெடி சார் கிட்ட? ஆமாம், சொல்லியிருக்கோம். அதுக்கு சார் என்ன சார் சொல்கிறது? இல்லை, அது விசாரிக்கட்டும் அப்படின்னா. நாங்கள் வந்து யாராவது விசாரிக்கட்டும் இருக்காங்க. சிபிசிஐடி போட்டிருக்கோம், விசாரிக்கட்டும். அவங்க யாரை விசாரிக்கிறாங்க என்னெல்லாம். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த 2 பேருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாங்க. அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கலெக்டராக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், 2 பேருமே டிரான்ஸ்ஃபர். இப்போ நீங்கள் விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும்னு சொல்றீங்க, அது சாத்தியமா ஐயா? ஏன், தாராளமா. இன்னைக்கு சம்பவத்தில் இருக்கிறவங்க இவங்க தானே மாஜி கலெக்டர், அவர் தானே எஸ்பி. அவர் எந்த ஊருக்கு போனாலும் ரிட்டையர் ஆனால் கூட அவர் விசாரித்து சாட்சியாக போடணும்ல. இங்கே சொல்கிற விஷயம் நடந்தால் பெரிய கிளைமாக இருக்கும். ஆமாம், அது கண்டிப்பாக வந்து என்னுடைய இதில் வந்து விசாரணை வளையத்தில் அவங்க உள்பட கொண்டு வரணும். இந்த கேள்விகளுக்கு அவரும் பதில் சொல்லணும். அவ்வளவுக்கும் சம்பவம் நடக்கிற இடத்துக்கு 1 கிலோமீட்டர் கூட இல்லை டிசி கலெக்டர் ஆஃபீஸு, 1.5 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது எஸ்பி ஆஃபீஸு. யாரையுமே பார்க்காம எப்படி எஸ்பி வந்து ரூம்லேயே உட்காந்துருப்பாரு, கலெக்டர் ரூம்லேயே உட்காந்துருப்பாரு? இவ்வளோ பெரிய சம்பவம் அந்த அங்கே மக்கள் வந்து தொடர்ந்து மறியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 3 நாளாக. ஸோ ஏன் அந்த மாதிரி ஒரு லெத்தார்ஜி, ஒரு கவர்மெண்ட் தலையிட்டு அவங்க மாற்ற வேண்டிய அளவுக்கு நிலைமை ஏன் வந்தது? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை போலீஸ் கேட்டால் உடனே நம்ம சொல்லுவாங்க, அதை விட இப்போ நாங்கள் போக முடியலன்னு சொல்ல, நாங்கள் போனோம்ப்பா, போயிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு லெட்டரை படித்து காமிச்சோன்னு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நடந்துச்சு அது. போலீஸ் ஒருத்தர் உள்ள வந்து நான் கேட்கறது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற போது நேரடியாக எஸ்பி ஸ்பாட்டுக்கு போகணுமா வேண்டாமா? கரெக்ட், போகணும். இதை விட பெரிய சம்பவம் என்ன நடக்கும் போது எஸ்பி அங்கே எங்கே போக போகிறாரு? அப்போ எது நடந்தால் எஸ்பி வெளில வருவார், கலெக்டர் வெளில வருவார்? இதை விட என்ன பெரிய சம்பவம் நடக்கணும்? அப்போ உங்களுடைய இதுதானே வந்து 17ஆம் தேதி சம்பவத்தை வந்து இதாக இருக்கு. உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக தானே 17ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்கு. உளவுத்துறை எச்சரிச்சும் இவங்க போல. ஆமாம், அப்படிதான் சொல்கிறாங்க. இது இன்னும் சொல்ல போனால் கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுங்க. உளவுத்துறை இருக்கா இல்லையாங்கிறது கூட விடுங்க, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, தொலைக்காட்சியில் வருது, மீடியாவில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. என்ன அவங்க வந்து இருண்ட உலகத்திலேயே இருந்தாங்க? இதை விட என்ன பெரிய வேலை இருக்கு? இதை விட என்ன அந்த மாவட்டத்தில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு? ஸோ அது வந்து அந்த அவங்களையும் சிபிசிஐடி விசாரிக்கணும், இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் ஒரு தப்பு நடந்தால் ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரியாக, கீழே இருக்கிற அதிகாரியாக அவர் பொறுப்பு தவறிட்டாருங்கிறீங்க. ஏன் அப்போ மாவட்ட கலெக்டர் பொறுப்பு தவறுனது ஆக மாட்டாரா? எஸ்பி பொறுப்பு தவறுனது ஆக மாட்டாரா? அதனால் அவங்களையும் உட்பட இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய அழுத்தமான இது. இந்த போராட்டம் பண்ணி தான் பல விஷயங்களை நீங்கள் நீதி வாங்கி கொடுத்துருக்கீங்க பாதிக்கப்பட்டவனுக்கு. போராட்டம்ன்ற ஒன்று தான் தோழர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த கருவியை பிறகு அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஐயா. ரஷ்யாவிலேருந்து இங்கே வரைக்கும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கிறப்ப ரீசெண்டாக அந்த கள்ளக்குறிச்சியில் போராடினாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் போலீஸ் வரது பார்த்தீங்கன்னா அவங்க போராட்டத்தில் மட்டும் ஈடுபடலப்பா, கலவரம் செஞ்சாங்க, அதனால் அரெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் சொல்லுங்க ஐயா, இந்த கலவரக்காரர்கள் சொல்லிட்டு பல பேர் கைது பண்ணப்பட்டு இருக்காங்க. இப்போ இருக்க 320க்கும் மேற்பட்டவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்களை எத்தனை பேர் அப்பாவியாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஐயா? வழக்கமாக காவல்துறை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது அந்த அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் புக் பண்ணணும், கேஸ் ஃபைல் பண்ணணும். ஆகவே அவங்களுக்கு பல பேரை அரெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த இது இருக்குது. டார்கெட் ஐடி கம்பெனி டார்கெட் அடிச்சு போகிற மாதிரி இருக்கு. அது மாதிரி என்ன பண்ணிடுறாங்க,
யார் கலவரத்தில் ஈடுபட்டானோ இல்லையா, அன்னைக்கு யார் குறுக்க வந்தானோ அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வழக்கமான நடைமுறையாக இருக்குது போலீஸுக்கு. இதில் பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பவத்தில் ஈடுபட்டவங்க பூரா எங்கேயாவது ஓடிடுறாங்க, போயிடுறாங்க. அப்பாவி, ஏன்னா இவன் ஒன்றுமே இல்லாதவங்க அப்போ அங்கே தானே இருப்பார், நம்ம என்ன தப்புன்னு நம்ம ஏன் ஓடணும்னு இருப்பார், அவர் மாட்டிக்கிறார். ஸோ நாங்கள் என்ன, அப்போ கூட நான் அன்றைக்கி கூட அங்கே முதலமைச்சர்ட்டையும் சொன்னோம், அங்கே இதுலேயும் பேட்டிலையும் சொன்னேன், இதில் வந்து கலவரத்தில் ஈடுபட்டது நியாயமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கலவரம் வந்து உண்மையிலேயே மக்கள் ஆத்திரப்பட்டு ஈடுபட்டாங்களா, அல்லது மக்களுடைய ஆத்திரத்தை அந்த நிர்வாகம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சாங்கிறதையும் சேர்த்து விசாரிக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டாங்கன்னா வந்தாங்க, 2000 ரூபாய் இதை அடித்தாங்க, கொளுத்துனாங்க அப்படின்னா அதோட போயிடும். 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு உள்ளே இருந்து எப்படி கலவரம் பண்ணிக்கிட்டே இருப்பான்? அதுவும் அந்த எவிடன்ஸ் ஸ்பாட்டே காணும் சார். அதான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த இதை பூரா அழிக்கிறாங்க, வீடியோ சிசிடிவி பூரா அழிக்கிறாங்க, அந்த ஃப்ளோரை பூரா உடைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த தடயங்களை எல்லாம் அழிக்கணுங்கிற நோக்கமும் அதுக்குள்ளே இருந்திருக்கோ, அதுக்கு இந்த நிர்வாகம் தங்களுக்கு வேண்டியவங்களை பயன்படுத்திச்சோங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதாவது 2 இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி இவ்வளோ 4 நாள் நடந்தும் இந்த மாதிரி வந்து அக்கிரமாக வந்து ஒன்றும் நடக்கலையே, யாரையும் கைது பண்ணலையேங்கிற அந்த ஆதங்கம் இளைஞர் மத்தியில் ஏற்பட்டிருக்கு, அந்த கோபம் ஏற்பட்டிருக்கு. அது அந்த கோபத்தில் ஏதாவது சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதுதான் உண்மையிலேயே சம்பவம்னா ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஒரு அடித்தாங்க, போயிருப்பாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக வந்து 2 மணி நேரம் 3 நேரத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கேம்பஸை சுற்றி இது பண்ணுறாங்கன்னா, அப்போது ஏதோ அந்த தடயங்களை அழிப்பதற்கு இவங்களும் அதை அந்த அந்த கோபத்தை, அந்த வன்முறையை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களோங்கிற சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது. ஓகே, அது எது எப்படி இருந்த போதிலும் நாங்கள் வந்து அந்த வன்முறை நியாயம் நான் சொல்லலை. அது மக்களுக்கு ஆதங்கம் இருக்குது, அது வெளிப்படுத்துகிறாங்க, அது வன்முறையை தவிர்த்துருக்கணும். இந்த மாதிரி வன்முறை வர்றதுக்கே காரணம் சம்மந்தப்பட்ட வன்முறையாளர்கள் இல்லை. உரிய நடவடிக்கையை முதலே எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு இந்த சம்பவம் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பிரதானமானது நீங்கள் 4 நாள் டிலே பண்ணீங்க, இப்படி இது ஏற்கனவே பல சம்பவம் நடந்த மாதிரி இதையும் ஒன்றும் இல்லாமல் ஊற்றி மூடிடுவாங்க போல் இருக்கு, ஒன்றும் மறைச்சிடுவாங்க போல் இருக்குங்கிற அந்த கவலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துனது நீங்கள் தான். அந்த கோபத்துக்கு நீங்கள் தான் அடிப்படையான காரணம். யார்? அரசு நிர்வாகம் தான், மாவட்ட நிர்வாகம் தான் காரணம். பட் எனிவே நாங்கள் என்ன சொல்கிறோம், அப்படி நீங்கள் என்ன, யார் சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ சிசிடிவி மற்ற இருக்குன்னா அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கள். போனவங்க பரிசு எழுதிட்டு வர்ற பையங்க அதெல்லாம் அவங்க ரெக்கார்டெலாம் கொடுக்குறாங்க, ஆவணங்களை கொடுக்குறாங்க, ஆல் டிக்கெட்டை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற அப்பாவியாக இருக்கிற இவங்களை வந்து நீங்கள் கைது பண்ணக்கூடாது என்பதை நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அது வந்து முதலமைச்சரையும் சொன்னோம், இப்போது நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களை யார் வந்து அப்பாவியாக இருக்காங்களோ அவங்கள பூரா நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி அவங்க பேரில் இருக்க வழக்கை வாபஸ் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்போவே அந்த குறிப்பிட்ட கனியாமூர் பள்ளியை எதிர்த்து போரிட்டுருக்கீங்க, பல பேர் போரிட்டுருக்கீங்க, ஏற்கனவே மர்மமான மரணம் உள்ள நடந்திருக்குன்னு. அப்போ மட்டும் அந்த குறிப்பிட்ட உங்கள் தரப்பில் நின்னவங்க ஸ்டேபிளாக இருந்திருந்தாங்கன்னா அந்த பள்ளி நிர்வாகம் மாறி இருக்கலாம், இப்போ அந்த குழந்தை இறந்துருக்காது. அப்படிதானையா? இல்லை, அதான் அப்போ அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் அதுக்கப்புறம் அது ஃபர்தராக அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறலை. பட்டு என்ன எப்பயுமே வந்து நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி போயிடுது, பலர் கவனிக்காமல் அன்னைக்கு நடந்து அதோடு போயிடுது. பட் சில சம்பவங்கள் பெரிய இதாக மாறிடுது, எல்லாரும் தலையிடுற மாதிரி வந்துடுது. அந்த வகையில் ஏற்கனவே அவங்க ரொம்ப திறமையாக அதை ஏதோ மூடி மறைச்சி சம்மந்தப்பட்ட பெற்றோரை மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணி, இப்போ செல்வி இருக்கிற அளவுக்கு உறுதியோடு அவங்க இருந்திருந்தாங்கன்னா அது பொது உலகத்துக்கு வந்திருக்கலாம், பொது தளத்துக்கு வந்திருக்கும்ல. இப்போ அந்த தப்பு நடந்துருச்சுன்னா அடுத்து இன்னொரு குழந்தை மேபி பாதிக்கும், வந்து பொது தளத்துக்கு வந்திருக்கும், மீடியாவுக்கு வந்திருக்கும், நாளைக்கு பொதுமக்கள் மத்தியில் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் வரல. ஓகே ஓகே ஓகே. பட் இன்னைக்கு அது வந்திருக்கு. அது காரணம் அந்த கிராம மக்கள், அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமாக இருக்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். ஓகே, முதலமைச்சர் மேலே 100% நம்பிக்கை வைக்கலாம் தமிழக மக்கள் கண்டிப்பாக. ஏன்னா அவரே இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல அந்த அம்மா கிட்ட, நான் குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தண்டனை கொடுக்கறது நானே ஏற்பாடு பண்ணுவேன். கண்டிப்பாக இதில் வந்து அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தில் குற்றவாளியை மறைக்கணுங்கிற தேவை யாருக்கு? அரசாங்கத்துக்கு என்னங்க? அதான் சார், எங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி வந்து அரசோ முதலமைச்சரோ திட்டமிட்டு ஒரு குற்றவாளியை பாதுகாக்க அந்த அளவுக்கு ஒன்றும் அப்படி பெரிய ஆளாக இருந்தால் கூட சொல்லணும், அப்படி ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயும் திமுக அரசு வந்து அப்படி செய்யுங்கிற யாரும் சும்மா அபாண்டமாக யாராவது சொல்லலாம், அப்படிலாம் செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முதலமைச்சர் அப்படிலாம் இருக்கிற முதலமைச்சரும் இல்லை. கண்டிப்பாக அதில்
நியாயமான உண்மை என்னவோ உண்மை விசாரணை நடத்துவாங்க. நடத்தி வந்து ரெண்டாவது எங்களை மாதிரி இருக்கிற அமைப்புகளும் நாங்கள் வந்து தொடர்ந்து போராடுவோம், சும்மா விட மாட்டோம். ஆமாம். ஸோ ரெண்டும் சேருகிற போது நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். நான் சூப்பர்யா. இப்போ சமூக வலைதளத்தில் இருக்கவங்க பொதுவாக எழுப்புற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. நான் வெளிப்படையாக உங்ககிட்ட கேட்டுறேன், ஒரு உண்மை அதில் பிறந்துடும். இது போல் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள RSS கேம்ப்லாம் நடந்திருக்கு. ஸோ இவங்க பின்புலம் இருக்கிறதுனால தான் தமிழக அரசு ஆக்ஷன் எடுக்க அச்சப்படுறாங்களோ அப்படின்னு பல பேரும் பதிவுகளை இட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து அது வேணும்னே தமிழக அரசு இணைச்சி பேசுகிறாங்க. அது RSS பயிற்சி முகாம் நடந்திருக்கிறது உண்மை. அந்த பள்ளி தாளாளர் ஒரு RSSவராக இருக்கிறாருங்கிறது உண்மை. பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறாங்கிறது உண்மை. ஆகவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த பள்ளி நிர்வாகத்தை பாதுகாக்க வேண்டிய அக்கறை RSSக்கும் பிஜேபிக்கும் தான் இருக்குது. ஏன்னா தங்களுடைய நிர்வாகங்கிறதுனால. எனவே அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட அந்த மாவட்ட நிர்வாகம் சில நாட்கள் தாமதப்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்று நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அப்பா ரெண்டாவது, ஏன் வந்து அண்ணாமலை இன்னைய வரைக்கும் அங்கே போக மாட்டேங்கிறாரு? மைக்கேல்பட்டிக்கு ஓடின அண்ணாமலை ஏன் வந்து கன்னியாகுமரிக்கு போக மாட்டேங்கிறாரு? காரணம் என்னன்னா, அந்த நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் RSSனுடைய ஒரு மையமாக இருக்கிறதுனால, அவர் பிஜேபி நிர்வாகியாக இருக்கிறதுனால தான் இவர் வந்து அந்த அங்கே நியாயம் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு அங்கே போய் ஒரு மாணவிக்கு நியாயம் கேட்டவர் சென்னை இப்போ வழக்கெல்லாம் நம்மளில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அண்ணாமலை வழக்கு வரமாட்டேங்கிறாரு? ஸோ இதுலேருந்தே தெரியுது அங்கே அந்த நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சுணக்கம் இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? அப்போ நீங்கள் சொல்லப்படி பார்த்தீங்கன்னா மதம்ன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தால் தான் பாஜகவினர் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. மதம்ங்கிறது இல்லை, அவங்களுக்கு அந்த மாணவிக்காக ஓடின விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க வந்து இல்லை அங்கேயும் மதம் குறுக்க வரலைங்க. ஓகே, 170 வருஷமாக இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ என்ன திடீர்னு மதம் வந்து போச்சு? இன்னைக்கு நேரம் வந்திருக்கு அந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடமாவது 10-15 வருஷம் தான் ஆகுது. அந்த பள்ளிக்கூடம் 150-70 வருஷமா இருக்கு. என்ன இப்போ திடீர்னு மதம் வந்துருச்சாங்க? இவங்க வேணும்னே அங்கே வந்து மதம் மாற்றம்னு ஒரு அரசியலை, மதவெறி அரசியலை அங்கே நுழைய விடுறாங்க. அதனால தான் அங்கே போய் அதை வந்து பிரச்சனையாக்கி பெரிய போராட்டம் நடத்தி அகில இந்திய தலைவர்கள் வராங்க, அங்கேருந்து நாடாளுமன்ற குழு வருது, பெரிய டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம் நடத்துனவங்க கன்னியாகுமரியில் ஒரு மாணவிக்கு நியாயம்? அப்போ என்னன்னா, தங்களை சார்ந்த ஒரு பிஜேபி RSS பள்ளிக்கூட நிர்வாகத்தில் இது நடந்திருக்கிறதுனால இதை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்க. அதனுடைய விளைவு தான் 4 நாள் வரைக்கும் மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், ஒருவேளை அவங்க மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறனால IAS IPS அதிகாரிகளை அவங்க கண்ட்ரோல் பண்ண கூட கூடும். ஒன்று நோண்ட எதோ போகுது சார் பார்த்துக்கலாம்ல. ஏன்னா IAS மாநில அரசாங்கம்னா கூட IAS IPS அதிகாரிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்ல. அதில் நம்ம கவர்னர் தான் அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து இவர் அண்ணாமலை வந்து அதிகாரப்பூர்வமான பிஜேபி தலைவர், அவர் அதிகாரப்பூர்வம் இல்லாத தலைவரால் செயல்பட்டு இருக்கிறார். எனவே அவருடைய அலுவலகம் கூட செயல்பட்டுருக்கலாம், நான் உறுதியாக சொல்லலை. பட் இல்லைன்னா ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய தொடர்பு இருக்குன்னு நம்புறீங்க ஆழமா? ஆமாம். ஓகே ஐயா. ஐயா, நிகழ்ச்சியோட இறுதி தடவைக்கு வந்துட்டு ஐயா, இறுதியாக சொல்லிடுங்க, தமிழக மக்கள் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். எங்களோட இயக்கம் சார்பில் நாங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக இதை பண்ணுவோம் அப்படின்னா எதை பண்ணுவீங்க ஐயா? இல்லைங்க, நம்ம இதுவரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிற எல்லா கட்சிகளையும் யார் யார் கூட வராங்களோ அவங்களோடு இணைஞ்சு எங்களுடைய கட்சி அந்த நியாயத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இதில் அரசாங்கத்தையும் வற்புறுத்தி இருக்கிறோம். நேரடியாக முதலமைச்சரை இதுக்காகவே முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். அவங்களும் நியாயமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவருடைய தாயார் பெற்றோர் போய் பார்த்துருக்காங்க. அது முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக வந்து அரசாங்கத்தை வற்புறுத்துறது மட்டும் இல்லாமல், அதுக்கான போராட்டம் நடத்துறது மட்டும் இல்லாமல், சட்ட ரீதியாகவும் நீதிமன்றத்தில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலம் அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அதில் உண்மை என்னவோ அந்த உண்மையை நாங்கள் நிரூபித்து அதுக்கு உரிய குற்றவாளி குற்றம் நடந்திருக்குமானால் அதுக்கான தண்டனை நிச்சயமாக நாங்கள் பெற்று தருவோம்னு தான் நான் சொல்ல வருவேன். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான நம்பிக்கை இது தற்கொலையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தான். இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படி இல்லைங்கிறது. அப்போ இப்போ கிடைச்சிருக்கிற எல்லாம் பார்த்தா அதுக்கு தற்கொலைக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதா நான் திரும்ப சொல்ல வருவேன். நீங்கள் சொல்கிறது தான் பெரும்பாலான தமிழக மக்களோட சந்தேகமாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நீதி போராட்டம் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்னோட வேண்டுகோளை முன் வச்சுறேன் மக்கள் சார்பாக. நான் குறிப்பாக இன்னொரு விஷயம் உண்மை தெரிய வரணும் ஐயா. அதுக்கு உங்களோட முயற்சின்றது இன்றியமையாத ஒன்று. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா விஷயம் ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.